வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, டெட் தேர்வு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 சிறப்பு டெட்டு நடந்து முடிந்தது. இதுல நிறைய குழப்பங்கள், ரொம்ப டஃபா இருந்துச்சு அப்படின்னு நிறைய ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பற்றி பார்க்கலாம். டிஆர்பி உடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய சிவி இன்னும் ஒரு சில தினங்கள்ல வெளியிடப்பாங்க. எவ்வளவுதான் முறைகேடுகள் நடந்திருந்தாலும் இந்த சிவி லிஸ்டை வெளியிட்டே தீர்வோம் அப்படின்ட்டு டிஆர்பி தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் மிக முக்கியமான முழு மூச்சில செயல்பட்டு இருக்கு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இந்த பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வுகளை எப்ப நடத்த இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டிஆர்பி போர்டு கலைக்கப்படுமா, மீண்டும் புதிய அப்டேட் வருமா என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஸோ டெட் 2ஆம் தாள் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருந்துச்சு அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க ஆசிரியர்கள். ஸோ ரொம்ப டஃபா இருந்தது, கடினமாக இருந்தது. தமிழகம் முழுவதும் ஆசிரியர் பட்டதாரிகளுக்கான சிறப்பு டெட் தேர்வு 2வது தாள் நேற்று 1.61 லட்சம் பங்கேற்றனர். இந்த தேர்வு கடினமாக இந்த ஆசிரியர்கள் தெரிவித்தனர். மத்திய அரசு இலவச கட்டாயக்கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு பணியாற்றும் ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தகுதி பெற்றுவது கட்டாயம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் முதல் தாளிலும் பட்டதாரி ஆசிரியர்கள் 2ஆம் தாளிலும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும். புதிதாக ஆசிரியர்கள் பணியில் சேருபவர்கள் மட்டுமின்றி ஏற்கனவே பணியில் உள்ளவர்களுக்கும் டெட் தேர்ச்சி கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. 2028க்குள் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என காலக்கெடு விதிச்சிருக்காங்க. பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் டெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த டெட் பேப்பர் 2ல ரொம்ப டஃப் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ விரைவில் பாத்தீங்கன்னா டெட்டுக்கு சில முக்கியமான அறிவிப்புகளை இன்னும் ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கு ஒரு சுமூகமான முடிவுகளை எடுக்கும் அப்படின்றத நாம நிச்சயமா எதிர்பார்க்கலாமா. சோ அப்படி என்ன அது சுமூகமான முடிவு எடுக்கும் அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. சோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக டெட்ல பாஸ் பண்ணவங்களுடைய மதிப்பெண் 40% நிர்ணயிக்க கோரிக்கை வச்சிருக்காங்க. டெட் தேர்ச்சி மதிப்பெண்கள் 40%. ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்வில் 40 மதிப்பெண்கள் ஏற்றால் தேர்ச்சி என செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. தம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடத்தியது. திருவாரூர்ல 900 மாணவர்கள் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்வு எழுதினர். இத்தேர்வு குறித்து ஆசிரியர்கள் கூறியதாவது, தற்பொழுது நடந்து முடிந்த தகுதி தேர்வில் பாடத்திற்கு அப்பாற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. 1 to 5 வகுப்பு வரை பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் 6 to 8 வகுப்பு வரை பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு மட்டும் ஆசிரியர்களுடைய பாடத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. எனவே தனித்தனி பாடத்திட்டம் அறிவித்து அதிலிருந்து சற்றும் விலகாமல் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என விதிமுறைகளின்படி வகுப்பை சேர்ந்த ஆசிரியர்கள் 60% மதிப்பெண்களும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஆசிரியர்கள் 50% மதிப்பெண்களும், பட்டியலந்தை சார்ந்தவர்கள் 40% மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி நிலை இருக்கு. இதை ஒட்டுமொத்தமாக மாற்றி அனைவருக்குமே 40% எடுத்தா பாஸ் என்ற அறிவிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ நிச்சயமா பொறுத்து நம்ம பார்க்கலாம். அந்த 40 மார்க் எடுத்தா தீர்ப்பு எப்போ வெளியிட போறாங்க அப்படின்றத நிச்சயமா நம்ம பார்க்கலாங்க. இடைநிலை ஆசிரியர்களுடைய மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதலுக்கான தற்காலிக மூப்பு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா மாவட்டம் விட்டு மாவட்டத்துக்காக டென்டேட்டிவா நிறைய ஆசிரியர்கள் செலக்ட் ஆயிருக்காங்க. சோ அவங்களுடைய தற்காலிக மூப்பு பட்டியலை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஆசிரியர்களுடைய காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வுல பலவிதமான முறைகேடுகள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்ப முறைகேடுகளே இல்ல. எவ்வளவு சீக்கிரம் சிவி லிஸ்ட் வெளியிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சிவி லிஸ்ட் தமிழகத்துல வெளியாக காத்திருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பா இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார இந்த சிவி லிஸ்ட் வெளியாகும். சோ மிகப்பெரிய முறைகேடு, ஒரே கேள்விக்கு 50 மார்க் எல்லாமே கொடுத்திருக்காங்க. 0 மார்க் 49 மார்க் எப்படின்றது டிஆர்பி விளக்கம் கொடுக்கணும். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா மதிப்பீடு சரியா 3 ஆசிரியர்கள் ஒரு தேர்வை மதிப்பீடு பண்ணிருக்காங்க. 49 மார்க் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்றது இப்ப கேள்விக்குறி. சோ டிஆர்பி உடைய தேர்வுல நடந்த ஒரு மிகப்பெரிய சூதாட்டத்துல திமுகவுல இருக்கிற எக்ஸ் அமைச்சர்கள் இதுல இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த டிஆர்பி உடைய எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பாத்தீங்கன்னா மீண்டும் நடத்தப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ கண்டிப்பா இது இல்ல அப்படின்னா முதல்ல பாத்தீங்கன்னா சிவி லிஸ்டையும் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. சோ நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் பெற நீங்க சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.